வணக்கம் மக்களே. யுசிசி என்று அழைக்கக்கூடிய பொது சிவில் சட்டம், அதாவது காமன் சிவில் கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சட்டம் நேற்று இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தோட கூறுகள் என்ன, இதை ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது அரசியல் சாசனத்தில் ஆர்டிக்கிள் 44 ஷரத் 44 ஒவ்வொரு மாநில அரசும் சரி, அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சரி, யூசிசி கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் வந்து பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம்னா என்ன அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. கிரிமினல் ஆக்ட்டு, சிவில் ஆக்ட்டுன்னு 2 இருக்குது. கிரிமினல்னால் அதாவது கொலை, கொள்ளை, இந்த மாதிரி ஏமாத்துறது, பணம் பறித்தல், இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதற்கு விதிவிலக்கே கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதான். அது குடியரசுத் தலைவர்லேருந்து நாட்டில் யார் எந்த தப்பு, ஜட்ஜு எந்த நீதிபதி தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு கிரிமினல் ஆக்ட் செஞ்சார்னா அவர் மீது சட்டத்தின் முன் எல்லாத்துக்கும் காமன் மேனுக்கு என்ன சட்டம் இருக்கோ, ஐபிசி, சிஆர்பிசி, இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸ் மாதிரி அந்த சட்டத்தின் கீழ் அவர் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ எப்படி சார், இப்போ ஒரு குடியரசுத் தலைவரோ, ஒரு கவர்னரோ, ஒரு நீதிபதியோ தப்பு செஞ்சால் அவர் மீது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவர் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு, அதாவது பதவியிலேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கப்படும். இந்தியாவில் 5 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியாது, இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்ய முடியாது. அது யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டு, ஒவ்வொரு மாநில ஆளுநர், அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதுக்கப்புறம் வெளிநாட்டு தூதுவர்கள் வராங்க பார்த்தீங்களா, ஃபாரின் டிக்னரிஸ், அவங்க இந்தியாவுக்கு வரையில் அவங்க ஏதாவது குற்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்கன்னா இவங்க பேர் மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இதை நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படியே இப்போ வந்து ஒரு கவர்னர் மீது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எஃப்ஐஆர் அது இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து அந்த பதவியில் நீக்கினதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு தொட முடியும். இதுதான் வந்து கிரிமினல் சட்டத்தை பொறுத்த மட்டும். இது எல்லாத்துக்கும் சமம். ஆனால் சிவில் சட்டம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து பல இனம், மொழி, மதம், நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய மக்கள். இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான சிவில் வழக்குகள் செய்ய முடியாது. சிவில் வழக்குனா என்ன சொல்கிறது, திருமணம், விவகாரத்து, சொத்துரிமை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாரிசு, பெண்களுக்கான உரிமை, இதுதான் வந்து சிவில் வழக்கு. இப்போ திருமணம், இப்போ வந்து இது வந்து சிவில் வழக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆண் இருக்கார், அந்த ஆண் வந்து மோனோகேமி, ஒரு திருமணம் தான் செஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா, இது ஹிந்துஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, இஸ்லாத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது, சீக்கியர்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மோனோகோமி அப்படின்னா ஒருத்தர் ஒரு பெண்ணோட தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். 2வது திருமணம் செஞ்சு கொண்டால் அது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அரசு ஊழியர் இருக்கிறாரு, அவர் ஹிந்து மதத்தை சார்ந்தவர், அவர் வந்து ஒரு திருமணம் செஞ்சுருக்கிறாரு, இன்னொரு திருமணம் வந்து முதல் திருமணமே வந்து இதாகாமல், டைவர்ஸ் ஆகாமல், டிசொலிஸ் ஆகாமல் கல்யாணம் பண்ணிட்டார்னா, 2வது திருமணம் செஞ்சு அது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அவருடைய வேலை காலியாயிரும், அவர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான். அதே சமயத்தில் ஒரு இஸ்லாத் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து எத்தனை திருமணம் வேணுமாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஒவ்வொரு வகையான இந்த மாதிரி சிவில் வழக்கை பொறுத்தளவுக்கு மாற்றம். இதே தான் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை. பெண்களுக்கு வந்து இஸ்லாத்தில் ஒரு மாதிரி இருக்குது, ஹிந்துஸ் இதில் ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ பெரும்பாலும் முஸ்லீமில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் பர்சனல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக இருக்குது, சரியத் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மாதிரி மாறுது. இப்போ கூட பார்த்திங்கன்னா இது இந்த வக்ஃப் போர்டு இதெல்லாம் கூட அந்த இது கீழே தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் சமீபத்தில் டைவர்ஸ் சம்மந்தமான கேஸ்லாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இஸ்லாத்தில் டைவர்ஸுக்கு வந்து ஒரு மாதிரியான ரூல் இருக்கும். அது வந்து பள்ளி வாசலில் போய் சரியத் ஆக்ட் படி டைவர்ஸ் பண்ணுறது, முத்தலாக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி சிவில் வழக்கில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அவங்களுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து பொது இடங்களில் ஆயுதத்தை எடுத்து செல்வது குற்றம். ஆயுதம்ங்கிறது அது கத்தி, அருவாள், இது மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் சீக்கியர்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆயுதத்தை வச்சுக்கலாம், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அதேமாதிரி டர்பன் கட்டிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கட்டாயம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வகையான சட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி கொண்டு வரதான் வந்து இந்த காமன் சிவில் கோடு என்று அழைக்கக்கூடிய பொது சிவில் சட்டம். இது வந்து அரசியல் சாசனத்தில் இருக்குது, ஆர்டிக்கிள் 44. அது வந்து டிபிஎஸ்பி அரசியல் வழிகாட்டு நெறிமுறையில் இருக்குது. அது வந்து கட்டாயம் கிடையாது. அரசாங்கம் வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இது பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் இது இருக்குது.
உத்தரகாண்டில் வந்து பாஜக 2024 ஜெயிச்சதுக்கப்புறம் தங்களோட தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி நேத்திக்கு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, நிலம், சொத்து மற்றும் பரம்பரை சொத்து ஆகியவற்றில் வந்து அனைத்து மதத்தினருக்கும் எல்லா ஆல் ரிலீஜியன், காஸ்ட், கிரீடு இதில் எந்த விதமான இது இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டம். இதில் யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அவரவர் சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட திருமணம் செய்யலாம். ஆனால் 60 நாளைக்குள்ளே என்ன செய்யணும், பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சட்டத்தோட இது. அதேமாதிரி பொது சிவில் சட்டத்தை வந்து மீறவங்களுக்கு 50,000 ஃபைனு, 6 மாத சிறை அப்படிங்கிற மாதிரியும். இதில் முக்கியமாக வந்து இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது தொடர்பாக நிறையா சேர்ந்து வாழ்கிறது, அதனால் கொலைகள் செய்கிறது. மும்பையில், டெல்லியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா நடந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு ஆண் வந்து பெண்ணு லிவிங் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு கடைசியில் அவரை கொலை பண்ணிட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பு இதுக்கு வந்து ஒரு பெரிய இதாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க உடனே 1 மாதத்துக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு மேலாக லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அது அப்படி இல்லாட்டினா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு. அதேமாதிரி திருமணம் செய்யாமலே வாழும் ஜோடிகளுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு சட்டப்பூர்வமாக குழந்தைகள் அந்த உரிமை பெறப்படும் இப்படிங்கிற மாதிரி பல இதுதான் வந்து இந்த சிவில் வழக்கில் உள்ள ஒரு இது. குறிப்பாக வந்து இந்த விவகாரத்து, தத்தெடுக்கிறது, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதான் வந்து இந்த பொது சிவில் சட்டம். இது ஏன் எதுக்குறாங்க, சில பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மத தொடர்பானது. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மாதிரியான மக்கள் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது அவங்களுடைய நம்பிக்கையை வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறனால தான் இது வரைக்குமே வந்து இந்த சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளுமே எந்த ஒரு அரசாங்கமே வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதை பற்றி யோசிக்கலை. ஆனால் இன்றைக்கி பிஜேபி வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் இருக்கிறதுனால முதல்ல உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் வந்து இந்த சட்டத்தில் உள்ள கூறுகளை சொல்லியிருக்கேன். அது வந்து இது என்ன அப்படிங்கிறத இதில் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து யாரையும் ஆதரிக்கணும் சரி, யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல கிடையாது. பொது சிவில் சட்டம் என்னங்கிறதான் வந்து இதில் சொல்லிடுவோம். காமன் சிவில் கோட் அப்படிங்கிறதான் வந்து இப்போ இன்றைக்கி இது வந்து உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய விரும்புகிறது. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.